ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத்தீஸ் ஸ்வர்ண மஹாலில் ஸ்கீம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போது. அதை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். போத்தீஸில் சேவிங் ஸ்கீம் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணலாம். டிஜி கோல்டு அப்படின்ற சேவிங் ஸ்கீம் கூட போத்தீஸில் இருக்குது. அதனால நீங்கள் 2 ஸ்கீமும் மர்ச் பண்ணி ஒரே டைமில் ஆரம்பித்து கூட ஜுவல் எடுத்துக்கிறதுக்கான ஆப்ஷனும் அங்கே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி சேவிங் ஸ்கீமும் இருக்குது, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமும் இருக்குது, ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கிற ஸ்கீமும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டிஜி கோல்டும் இருக்குது. 3மே இருக்குது. இப்போ வந்து நிறைய பேர் வந்து நம்ம மாதம் கொஞ்சம் அமௌண்ட் தான் பே பண்ணுறோம். 1 சவரன் 2 சவரன் வாங்குறதே வந்து கஷ்டமாக இருக்குது மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீமில். அதனால எங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி வந்து தங்கமயில்லையும் பார்த்திங்கன்னா 3 ஸ்கீமும் இருக்குது. ஆனால் நமக்கு அதில் வந்து வேஸ்டேஜில் 75% தான் வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது. ரிமைனிங் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போது நீங்கள் வந்து இந்த ஷாப்பில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நியூ ஸ்வர்ண சுபிக்ஷம் அந்த ஸ்கீம் பேர், மந்த்லி சேவிங் ஸ்கீம் பேர். உங்களுக்கு கிராம்ஸில் வந்து அக்குமுலேட் ஆகும். வேஸ்டேஜ் வந்து அப் டு 18% வரைக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் டைமண்ட், சில்வர் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் ஜுவல்லரிக்கும் வேஸ்டேஜில் 18% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. கேரட் வேல்யூவில், டைமண்டோட வேல்யூவில் பெர் கேரட்க்கு 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. மேக்கிங் சார்ஜஸ்லையும் 30% வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. சில்வருக்கும் வந்து அப் டு 18% வரைக்கும் நோ வேஸ்டேஜ், மேக்கிங்கில் 50% ஆஃபர் கொடுக்குறாங்க. எம்ஆர்பி உள்ள ஜுவல்லரி வாங்குறீங்க சில்வர்லனா அதுலேயும் 15% வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க. மந்த்லி சேவிங் ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணி வாங்கும் பொழுது இப்போ உங்களுக்கு கிஃப்ட்டும் இருக்குது. என்னென்ன கிஃப்ட் ஐட்டம்ஸ்னு நான் உங்களுக்கு வந்து வேணும்னா சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். கிராம்ஸில் அக்குமுலேட் ஆகுது அப்படின்றதால இந்த சேவிங் ஸ்கீம் வந்து மந்த்லி சேவிங் ஸ்கீம் சூப்பரான சேவிங் ஸ்கீம் தான். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஓல்டு கோல்டு இருக்குது, இல்லை ஒரு டைமில் வந்து நமக்கு வேறு ஏதோ ஒரு ஸ்கீமில் இருந்தோ ஏதோ ஒரு மூலமாக அமௌண்ட் இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னா அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 11 மந்த்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு 20% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் நகை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வர்ண விருக்ஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் போத்தீஸில் இருக்குது. இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் 25,000 மினிமம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் 2 lakhs வரைக்குமே பண்ணலாம். அப்படி வந்து உங்களுக்கு 2 lakhsக்கு மேலே பண்ணால் நீங்கள் மல்டிபிள் கார்ட்ஸாக அவங்க ஹஸ்பண்ட் நேம், ஒய்ஃப் நேம் இந்த மாதிரி மாற்றி போட்டுக்கலாம். நீங்கள் ஓல்டு கோல்டு டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா லிமிட்டே கிடையாது. நீங்கள் எவ்வளோ கோல்டு வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 345 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் வந்து 6 மந்த்லேயே க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 20% வேஸ்டேஜ் உள்ள நகையை எடுக்கிறீங்கன்னா 6 மந்த்துக்கு அப்புறம் 10% அவங்க கொடுப்பாங்க, 10 மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி 6 மந்த்லேருந்தே நமக்கு பெனிஃபிட்டும் கிடைக்குது. ஸ்வர்ண விருக்ஷமில் 6 மாதத்தில் க்ளோஸ் பண்ணால் 50% கிடைக்குது. 7, 8, 9 இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. 11 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுல்லாக வேஸ்டேஜ் இல்லாமல் 20%க்கு நகையை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஷாப்பில் நான் இன்னொன்று என்ன அட்வான்டேஜாக பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பெரிய நகை எடுக்கிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கையில் கொஞ்சம் அமௌண்ட் இருக்கும்போது அதை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வந்து போட்டுடலாம். ஒரே மந்தில் 11 மந்த்ஸ் முடியுதுன்னா இதுக்கும் 11 மந்த் இல்லையா. அந்த டிஜி கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 மந்த்ஸ் ஸ்கீம் இருக்குது. இப்போ மந்த்லி உங்களால் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண முடியுதோ அதையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ இதில் ஒரு கிராம் இருக்கும் உங்களுக்கு, மந்த்லி நீங்கள் சேவ் பண்ணுறதுல ஒரு கிராம் இருக்கும். டிஜி கோல்டு ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன தொகையை போடும்போது அதுலேயும் ஒரு பர்டிகுலர் கிராம் வந்து ஆட் ஆகிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக போட்டு ஒரு பெரிய ஜுவல்லாக வந்து எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம். இங்கே கேஷ் இல்லைன்னா கூட ஓல்டு ஜுவல் ஏதாவது உங்ககிட்ட இருக்குது, இந்த மாதிரி டேமேஜ் ஆனது இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கூட அதே டைம் மந்த்லி சேவிங் ஸ்கீமும் ஜாயின் பண்ணும்பொழுது ரெண்டுத்தையும் சேர்த்து ஓரளவுக்கு ஒரு பெரிய ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இப்போது நான் வந்து இந்த டிஜி கோல்டு ஸ்கீம்லேயும் பே பண்ணியிருக்கேன், மந்த்லி ஸ்கீம்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸ்வர்ண விருக்ஷம் எந்த ஸ்கீமாக இருந்தாலும் 3 ஸ்கீமில் ஒரு 3 மந்த்ஸ் 2 மந்த்ஸ் நான் வந்து பே பண்ணியிருக்கேன். எனக்கு கேஷாக ரீஃபண்ட் வேணும்னு கேட்டால் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கோல்டு காயினாவோ கோல்டு ஜுவல்லாவோ தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த 3 ஸ்கீமில் எந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து கிடையாது, உங்கள் கேஷ் வந்து ரீஃபண்ட் கிடையாது. நீங்கள் கோல்டாக மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். போத்தீஸில் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா
சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலில் ஃப்ரீக்வெண்ட்டாக கமெண்ட் பண்ணுற நிறைய பேர் கூட போத்தீஸில் வந்து இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, கலெக்ஷனும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸ்மால் வெயிட்லேயே அதாவது சின்ன சின்ன கம்மியான வெயிட்லேயே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இருக்கிற ஊரில் போத்தீஸ் இருந்துச்சுன்னா போயிட்டு விசிட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க யாராவது அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுதான் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கிற ஸ்கீம். ஷாப்பில் இருக்கிற 3 ஸ்கீமும் இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா போத்தீஸ் நம்பர் வந்து கூகுளில் எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டிங்கனாலும் அவங்க உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுப்பாங்க. வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.